இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. தந்தை ஆசான் இன்றைக்கி உங்களை நான் வாழ்த்துறேன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். முழு மனதோடு வாழ்த்துறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கமும் ஒரு புதிய ஆரம்பமும் உண்டாகட்டும். இன்றைக்கி நம்ம செங்கோட்டையில் பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி, நரேந்திர மோடி கொடியேற்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார். அதுவே நம்ம உள்ளூரில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை கோட்டையில் நம்ம முதல்வர் சினிமா நடிகராக இருந்து முதல்வர்ன்ற அந்த ஒரு அடுத்த வகுப்புக்கு விஜய் போயிருக்காரு. மேபி எல்கேஜிலேருந்து ஒரு யூகேஜிக்கு போன மாதிரி சினிமா நடிகன் அப்படின்ற ஒரு அந்தஸ்துலேருந்து தமிழக முதலமைச்சர் அப்படின்ற ஒரு அந்தஸ்துக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு. பட் ஆனால் தமிழக முதல்வராக மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு அவர் இன்னும் போக வேண்டிய தூரங்கள் அநேகம் இருக்குது. அவர் ஒரு முதல்வராக பிஹெச்டி பட்டம் வரைக்கும் அவர் போகணுன்றது தான் அவருடைய இலக்கு. ஆனால் இன்றைக்கி தான் வந்து யூகேஜிக்குள்ளே என்ட்ரு ஆகியிருக்காரு. பார்ப்போம் எத்தனை கிளாஸை கிளியர் பண்ணுறாரு, எத்தனை சப்ஜெக்டில் பாஸ் பண்ணுறாரு, எப்படி தமிழ்நாட்டுடைய நல்ல முதலமைச்சர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராருன்னு பார்ப்போம். பிஹெச்டி பட்டத்தில் முனைவர் பட்டத்தில் நல்ல தேர்ச்சி பெற்று வராரா, பாஸ் பண்ணுறாரான்னு பார்ப்போம். மக்கள் மன்றத்தில் இவருக்கு எவ்வளோ மார்க்கு கிடைக்கிதுன்னு பார்ப்போம். அவர் பார்த்திங்கன்னா நம்ம விஜய். ஸோ இவரில் நான் அவரை பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தேன். அவர் நம்ம கோட்டையில் பார்த்திங்கன்னா சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றி தன்னுடைய முதல் உரையை ஆற்றுவார். ஏற்கனவே உரையாற்றிருக்காரு. ஆனால் கோட்டையில் கொடியேற்றி ஒரு முதலமைச்சராக கொடியேற்றி உரையாற்றுவது இதுதான் அவரோட லைஃப்பில் ஃபஸ்ட் டைமு. ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். மக்கள் மத்தியில் ஒரு ஸ்டாண்டர்டு தான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு உயரிய அந்தஸ்தில் வந்து இன்றைக்கி உட்காந்துருக்காரு. அந்த அந்தஸ்துக்கான தகுதியை அவர் பராமரிக்கிறாரா, நிலைநாட்டி கொள்கிறாரா, அதுதான் நம்ம கேள்வி. சரி, இப்போ நமக்கு இன்றைக்கி டாபிக் அது கிடையாது. இன்றைக்கி வீடியோட கண்டென்ட் அது கிடையவே கிடையாது. நம்ம கண்டென்ட் சுதந்திர தினத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு வித்தியாசமான கருத்து. பல பேருக்கு இப்படி வந்து யோசிச்சிருக்க மாட்டாங்க. என்றைக்குமே சரி, நான் யோசிக்கிற விஷயத்த பார்த்திங்கன்னா 199 பேர் கண்டிப்பாக யோசிக்கவே மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒருத்தருக்கு வந்து மனசில் சில கோளாறு ஏற்படுதுன்னா இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. எனக்கு பிறந்ததுலேருந்தே நான் அப்படி தான், கோளாறுன்னு சொல்ல முடியாது, என்னுடைய யோசிப்பே அப்படி தான், என்னுடைய சிந்தனைகளே அப்படி தான். எல்லாமே ஒரு வித்தியாசமான கோணத்தில் தான் எல்லா விஷயத்தையும் பார்ப்பேன். ஆனால் மற்றவங்க பொதுஜனங்க அப்படின்னா இன்றைக்கி சாப்பாடு கிடச்சதா லைஃப் சந்தோஷம். நான் அப்படி இல்லை. அடுத்து 10 வருஷம் கழித்து நம்ம என்ன ஸ்டேட்டஸில் இருப்போம், அடுத்த 100 வருஷம் கழித்து நம்ம நாடு எங்கே இருக்கும், இப்படி தான் நான் யோசிப்பேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய நிலைமை நாளைக்கு இருக்கக்கூடிய நம்மளோட நிலைமைக்கு எப்படி நமக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிப்பேன். ஜனங்க அப்படி கிடையாது. நாளைக்கே அது நாளைக்கு பார்த்துப்போம், இன்றைக்கே அது இன்றைக்கி பார்த்துப்போம், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் 80 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரங்கிட்ட அடிமையாக இருந்தோம். 80 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 400 ஆண்டு காலமாக அவனுக்கு வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருந்தோம். அதுக்கப்புறம் பலருடைய போராட்டங்கள், பலருடைய உயிர் தியாகங்கள் இதெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து நமக்கு சுதந்திரம் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு அந்தஸ்தை நம்ம இந்தியாவுக்கு பெற்று தந்திருக்கு. இந்தியான்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் உள்ளடக்கும். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், இப்படி பல மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து தான் இந்தியா. ஸோ ஒரு யூனியன் டெரிட்டரி தான் இந்தியன், யூனியன் சப்கான்டினென்ட் சொல்லலாம். ஸோ ஒரு பல மாநிலங்களோட ஒருங்கிணைந்த ஒரு கட்டமைப்பு தான் இந்தியா. இந்தியான்றது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நிலப்பரப்பு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பல மாநிலங்கள் ஒன்றிணைந்த ஒரு நிலப்பரப்பு தான் இந்தியா. ஸோ சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பல மாகாணங்களாக பிரிஞ்சிருந்தது, பல ராஜ்யங்களாக பிரிஞ்சிருந்தது. சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நிர்வாக வசதிக்காக இந்தியா வந்து ஒருங்கிணைக்கிற வந்து முயற்சியிலேருந்து வல்லபாய் பட்டேல் அன்றைக்கி இருந்த அரசாங்கம், நேரு, இப்படி பல பேர் ஈடுபட்டு இந்தியாவை வந்து ஒரு ஆட்சியின் கீழே கொண்டு வந்தாங்க, ஒரு மத்திய அரசின் கீழே கொண்டு வந்தாங்க. அதாவது அந்த காலத்தில் இருந்த அந்த கர்நாடகா வந்து அந்த மகாராஜா, மைசூர் மகாராஜான்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழகத்தில் இருந்தக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள், அப்புறம் இந்த ஜமீன்தார்கள், இப்படி பலர்கிட்ட இருந்த நிலங்களெல்லாம் ஒன்று சேர்த்து இந்தியான்ற ஒரு நாட்டை உருவாக்குறாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் பிரகடனப்படுத்திக்கிறாங்க. இது ஒரு இந்தியான்றது சுதந்திர நாடுன்னு சொல்லி பிரகடனப்படுத்திக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இதை பற்றி நம்ம இந்த விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறதில்ல. நான் சொல்ல வந்த விஷயம் வேறு. நான் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன். எந்த ஒரு விஷயத்தை நான் டேட்டா பேசிஸில், அதாவது தரவுகளின் அடிப்படையில் விஷயங்கள் வந்து ஆராய மாட்டேன். ஸோ அது என்னுடைய நேச்சர் கிடையாது. தரவுகள் தேவை தான். ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு தரவு வேணும். எப்போது அதுக்கான இந்த ரிட்டன் ரெக்கார்ட்ஸு,
அப்புறம் பார்த்திங்கன்னா சில ஏதாவது அந்த புக்ஸு, இன்னும் ரெஃபரன்சஸ், இல்லை கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், இது நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது தான் தரவுகள் நம்ம சொல்கிறோம், இதுதான் டேட்டான்னு சொல்கிறோம். இதை பேஸ் பண்ணி 1947 நம்ம சுதந்திரம் கிடச்சிதுன்னு சொல்கிறோம். இது சரித்திர நிகழ்வு. இதுக்கு டேட்டாஸ் வந்து ஓப்பனாகவே எல்லா இடத்துலையும் கிடைக்கும். பட் நான் யோசிக்கக்கூடிய விஷயங்கள், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா லாஜிக்கல் பேசிஸில் இருக்கும். அதாவது தர்க்க ரீதியாக இருக்கும். ஸோ அப்படி தான் நான் விஷயங்களை வந்து பார்த்து பழகிறேன், யோசித்து பழகிறேன். என்னோடய சிந்தனைகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. பிறந்ததுலேருந்தே எனக்கு அப்படி தான் இருக்கும். அதனால தான் என்னால் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள், அரசு பற்றின விஷயங்கள், இல்லை அதாவது மனித வாழ்க்கை குறித்த விஷயங்கள், கடவுளை பற்றிய விஷயங்கள், இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா நான் லாஜிக்கலாக யோசிக்கிறதுனால. நான் டேட்டா பேசிஸில் யோசித்தேன் அப்படின்னா, அதாவது டேட்டா அடிப்படையாக வச்சு, தரவுகளை அடிப்படையாக வச்சு யோசித்தேன் அப்படின்னா, கடவுளை பற்றி யோசிக்க முடியாது, ஜனங்களுக்கான பாலிசியை பற்றி யோசிக்க முடியாது. ஜனங்களுக்கு ஒரு கொள்கையை உருவாக்கணும், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும், அதுக்கு சில கொள்கைகளை உருவாக்கணும்னா அதுக்கு சில விஷயங்கள், தரவுகள் தேவைப்படுது. ஸோ இந்த தரவுகள் அடிப்படையில் இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு 8 கோடி மக்கள் இருக்காங்க. அது எப்படி தரவு, அது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்போ, இல்லை பிறப்பு இறப்பு சான்றிதழ் வச்சு நம்ம வந்து அந்த பதிவுகளை வச்சு நம்ம வந்து கணக்கெடுக்கிறது, இப்படி சில விஷயங்கள் தரவுகள் தேவை. ஆனால் 8 கோடி மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னா அதுக்கு பாலிசி உருவாக்கணும். அந்த பாலிசிக்கு தரவுகள் வந்து உதவி செய்யலாம். ஆனால் அந்த பாலிசியை வந்து உருவாக்குறது வந்து தரவுகள் கிடையாது. நல்ல தர்க்க ரீதியான சிந்தனை, அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ லாஜிக்கல் திங்கிங். ஸோ எந்த விஷயத்தையும் நான் லாஜிக்கலாக தான் திங்க் பண்ணுவேன். அதுதான் என்னுடைய என்ன சொல்கிறது, ப்ளஸ் பாயிண்ட், என்னோடய ஹை கோர், என்னோடய கோர் எஃபிஷியன்சின்னு அதுதான் என்னுடைய முக்கிய சிறப்பம்சங்களில். எனக்கு ரமணா இப்போ தந்தையாசன்னா அவருடைய முக்கிய சிறப்பம்சங்களில் ஒன்று இந்த லாஜிக்கலாக யோசிக்கிறது. அதாவது என்னுடைய கோர் வேல்யூ, என்னுடைய மைய மதிப்பு அதுதான். ஸோ லாஜிக்கலாக சிந்திக்கிறது. இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை யோசித்தேன். சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம். சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடுற வேலையில் நம்ம என்ன நினைக்கிறோம், வெள்ளைக்காரன் வந்து நம்மளை வந்து ரொம்ப கொடுமையாக வந்து ஆட்சி செஞ்சுட்டோம் தான், நம்ம வந்து கஷ்டப்பட்டோம். அந்த காலத்தில் நம்முடைய ஃபோர் ஃபாதர்ஸ், நம்மளுடைய முற்பிதாக்கள், நம்ம பெற்றவங்களோ இல்லை நம்மளோட தாத்தா அப்பா, இந்த மாதிரி பலர் வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதாவது வெள்ளைக்காரனுடைய ஆட்சியில் அவனுக்கு அடிமையாக இருந்து கஷ்டப்பட்டாங்க. அவனை எதிர்த்து, வெள்ளைக்காரனை எதிர்த்து போராட்டினாங்க. அப்புறம் விடுதலை பெற்றாங்க. வெள்ளைக்காரர்கள் இந்தியா விட்டு வெளியேறினாங்க. அவங்களோட ஆட்சியை இந்தியர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து அவங்களுடைய ஊரை பார்த்து போயிட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி சுதந்திர தினம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, சுதந்திரம்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, விடுதலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வார்த்தை இந்த இடத்துல சரியானதான் நான் யோசிக்கிறேன். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நான் 43 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையாக இருந்தேன், ட்ரெஸ்ஸு போடாமல் சுற்றிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் ட்ரெஸ்ஸு போட்டுட்ருக்கேன். யாராவது இந்த விஷயத்தை ஓப்பனாக பேசுவீங்களா சொல்லுங்கள்? ஒரு 60 வயசு தாத்தா, ஒரு வயசானவர், இல்லை ஒரு பெரியவர், அவர் சொல்லுவார், 60 வருஷத்துக்கு முன்னாடி நான் ட்ரெஸ்ஸு போடாமல் சுற்றிட்டு இருந்தேன், நான் குழந்தையாக இருந்தேன், நான் அறிவில்லாமல் இருந்தேன், நான் முட்டாளாக இருந்தேன்னு சொல்லுவாரா? இன்றைக்கி 60 வயசில் அப்படி இருக்கார். அவருடைய என்ன அந்தஸ்து என்ன? இன்றைக்கி 60 வயசில் அவர் என்ன அந்தஸ்தில் இருக்கார்? அதை பற்றி தானே அவர் பெருசாக பேசுவார். 60 வயசுக்கு முன்னாடி அவர் பிறந்த அந்த அந்தஸ்தில் எப்படி இருந்தார்? நான் 10 மாதம் இருட்டறைக்குள்ளே இருந்தேன், எனக்கு அப்போ எதுவுமே தெரியாது, சாப்பிட தெரியாது, தூங்க தெரியாது, எதுவுமே தெரியாது, அப்புறம் வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் சொல்லலாம். மனிதர்கள் வளர்ந்தார்கள், பிறக்கிறார்கள், வளர்கிறார்கள். பிறக்கும்போது அறிவற்று பிறக்கிறான், வளரும்போது அறிவை பெற்று வளர்கிறான், மரிக்கும்போது ஒரு பூரண அறிவுடன். மொத்தமாக வந்து யாருமே வந்து பூரண புருஷன் கிடையாது, எல்லாருக்குமே முழுமையான அறிவும் கிடையாது. இருந்தாலுமே அவங்க கற்றுக்கிற விஷயத்தை வச்சு அவங்க ஓரளவுக்கு ஒரு நாலெட்ஜபிள் பர்சனாக, ஒரு அறிவுள்ள நபராக தான் அவங்க மதிக்கிறாங்க. ஸோ அவங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு கடந்து வந்த ஒவ்வொரு பாதையிலும் அவங்களுக்கு என்னென்ன அறிவெல்லாம் கிடைக்குதோ, என்னென்ன வந்து பாடங்கள் அவங்களுக்கு கிடைக்குதோ அதெல்லாமே உள்ளே வந்து கிரகிச்சுக்கிட்டு, அவங்களுக்குள்ளே ஏற்றுக்கிட்டு, அவங்க சிந்தையில் பதிய வச்சுக்கிட்டு, மனசில் பதிய வச்சுக்கிட்டு, அந்த அறிவோடு தான் இறக்குறாங்க. சரிங்களா? அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நாலெட்ஜ் வருது. ஆனால் அதுக்காக நான் நாலெட்ஜோடு இன்றைக்கி இருக்கிறேன், ஆனால் வந்து நான் 60 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் குழந்தையாக இருக்கும்போது அறிவு இல்லாமல் இருந்தேன், ட்ரெஸ் இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன்னு சொன்னால் அது நமக்கு மேன்மையாக இல்லை நமக்கு மேன்மை குறைச்சலாம்? யோசிச்சு பாருங்களேன். நீங்களே சொல்லுங்கள். ஒரு காலத்தில் நீங்கள் பிச்சை எடுத்துகிட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு காலத்தில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி பிச்சைக்காரனுடைய அந்தஸ்துலேருந்து வளர்ந்து ஒரு நல்ல பணம் படைத்த ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்டீங்க. பார்த்தீங்கன்னா காரே பார்த்தீங்கன்னா பென்ஸ் கார் வச்சுருக்கீங்க, ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை நல்லா காஸ்ட்லியான கார் வச்சுருக்கீங்க, பெரிய பங்களா வச்சுருக்கீங்க. இதெல்லாம் வந்துட்டீங்க. அந்த பங்களாவில் வந்து உட்காந்துக்கிட்டு நான் பிச்சைக்காரனாக இருந்தேன், நான் பிச்சைக்காரனாக இருந்தேன், நான் பிச்சைக்காரனாக இருந்தேன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுடைய அந்தஸ்துக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு நினைக்கிறீங்க? சொல்லலாம்.
எப்பயாவது சொல்லிக்கலாம், நான் வந்து பெருமைப்பட்டுறக்கூடாது, எனக்குள்ள கர்வம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிக்கலாம். நான் அந்த காலத்தில் அப்படி இருந்தேன், இப்போ இப்படி இருந்தேன்னு சொல்லிக்கலாம், எப்பயாவது சொல்லிக்கலாம். அதையே திரும்ப 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 சொல்லி நான் பிச்சைக்காரனா இருந்தேன், நான் பிச்சைக்காரன் இருந்தேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கி உங்ககிட்ட இருக்க பணம் நிலைக்குமா? யோசிச்சு பாருங்களேன். சில பேருக்கு அது வந்து சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஒரு நெகட்டிவ் திங் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை வெளியே புறந்தள்ளி வச்சிருங்க. உங்ககிட்ட பாசிட்டிவ் திங் இருக்குது, ஒரு நல்ல எதிர்மறையான ஒரு சிந்தனை இருக்குன்னா ஸோ அதை வெளியே வச்சுருங்க. நேர்மறையான சிந்தனை இருக்குன்னா அதை உள்ளே வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது நல்ல விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கெட்ட விஷயங்களை தள்ளி வைக்கும்போது நம்ம விஷயம் நல்ல நம்ம மனசு நல்ல விஷயங்களை மட்டும் யோசிக்கும், நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதே தான் நான் இங்கே சொன்னேன் இல்லைங்களா, ஒருத்தர் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தார், இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கார். அப்போ நல்ல நிலைமை இருக்கும்போது நல்ல நிலைமை ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம், தப்பு கிடையாது. நல்ல நிலைமை வந்துட்டிங்கன்னா 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் எப்போ பார்த்தாலும் நான் வந்து ஒரு காலத்தில் பிச்சைக்காரனாக இருந்தேன், ஒரு காலத்தில் பிச்சைக்காரன் இருந்தேன், இன்றைக்கி நீ பணக்காரனாக இருக்கிற அதை ஏன் மறந்துட்டேன், அது எனக்கு முக்கியம், நான் பணக்காரன் இருக்கிறது எனக்கு முக்கியம், நான் பிச்சைக்காரனாக இருந்தேன், நான் பிச்சைக்காரன் இருந்தேன் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு நபருடைய நிலையை பொறுத்து நீங்கள் என்ன நினைப்பீங்க சொல்லுங்களேன். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வர விஷயம். அதே தான் இன்றைக்கி சுதந்திர தினத்தை கொண்டாடுற நாமளும் வருஷம் ஒரு விஷயத்தை பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? வெள்ளையன் என்னை விட ரொம்ப வந்து பலசாலியாக இருந்தேன், பிரிட்டிஷர்ஸ் அதாவது ஆங்கிலேயர்கள் எங்களை விட பலசாலிகளாக இருந்தாங்க, அவங்க கையிலேருந்து நாங்கள் தப்பிச்சு வந்துட்டோம், அவங்க கையிலேருந்து விடுதலை வாங்கிட்டோம், வெள்ளையர்கள் கையிலேருந்து நாங்கள் விடுதலை வாங்கிட்டோம். அதை தான் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க. நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்க, நீங்கள் சுதந்திரம் பெற்றுட்டீங்க, நீங்கள் வந்து இப்போது சுய கௌரவத்தோட அதாவது இந்த சுய மரியாதையோட தலை நிமிர்ந்து தரணியில் நிற்கிறீங்க. பல விஷயத்தில் இன்றைக்கி ஆங்கிலேயர்களோட போட்டி போட்டு அவங்கள விட ஒரு சிறந்த நிலைமைக்கு நீங்கள் முன்னாடி வந்திருக்கீங்கன்றது யதார்த்தம். இந்தியா பார்த்திங்கன்னா பிரிட்டிஷை விட இங்கிலாண்டை விட அதாவது ஆங்கிலேயர்களோட பல விஷயங்களில் வந்து முன்னோடியாக இருக்காங்க இந்தியர்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் இந்தியா கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இந்தியா வளர்ந்துருக்கு. ஒத்துக்கிறீங்க இல்லைங்களா? ஸோ சயின்ஸு, டெக்னாலஜி, பல விஷயங்கள் இந்தியா வந்து ஒரு முன்னோடியாக போயிட்டுருக்கு இன்றைக்கி. ஸோ நம்ம ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கிறோம், நம்ம நல்ல நிலையில் இருக்கோம். இன்றைக்கி வந்து எப்போ பார்த்தாலும் வருஷம் நாங்கள் விடுதலை நாளை கொண்டாடுறோம், சுதந்திர தினத்தை கொண்டாடுறோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? நினைவு கூறுறது தப்பு கிடையாது. ஆனால் சுதந்திரம் பெற்றோம் விலை கொடுத்தோம் என்று சொல்லி வருஷம் நீங்கள் சொல்லும்போது வெள்ளைக்காரனை நீங்கள் மேலே தான் வைக்கிறீங்க, உங்களை நீங்கள் கீழே வைக்கிறீங்க. நீங்கள் வெள்ளையர்களிடமிருந்து விடுதலை பெற்றேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு முறையும் நீங்கள் வெள்ளையர்களை மேல் அந்தஸ்தில் வைத்துவிட்டு உங்களை நீங்களே கீழ் அந்தஸ்திற்கு தாழ்த்தி கொள்ளுகிறீர்கள். இதுதான் உண்மை. யோசிச்சு பாருங்களேன், அதுதானே உண்மை. ஒரு காலத்தில் அவன் பலசாலியாக இருந்தான், நான் வீக்காக இருந்தேன், ஒரு காலத்தில் நான் பலசாலி இருந்தேன், நான் வீக்காக இருந்தேன்னு சொல்கிறது நல்லதா? இன்றைக்கி நான் பலசாலியாக இருக்கேன், அவனை பற்றி பேச வேண்டாம். பலசாலியாக ஒரு காலத்தில் இருந்தால் இன்றைக்கி அவன் பலசாலி கிடையாது. இன்றைக்கி நான் பலசாலியாக இருக்கேன், நான் பலசாலி, இன்றைக்கி நான் பலசாலி, இன்றைக்கி பாரதம் தலை நிமிர்ந்து நிற்கிறது அப்படி சொல்கிறது நல்லதா? ஒரு காலத்தில் ஆங்கிலேயர்களிடம் நாங்கள் அடிமைப்பட்டு கிடந்தோம் அப்படின்னு சொல்கிறது நல்லதா? மறக்கக்கூடாது, சரித்திரத்தை மறக்க வேண்டாம். அதுக்குன்னு உங்கள் கொண்டாட்டத்தில் வெள்ளையர்களை தூக்கி வச்சு பேசிகிட்டு இருக்கீங்களே, அது நியாயமானது தான் என்னோடய கேள்வி. இது அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்குற கேள்வி தான், நம்ம சமூக ஆர்வலர்களை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி தான், நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்க தலைவர்களை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி தான். எப்போ பார்த்தாலுமே வெள்ளையர்கள் ஒரு காலத்தில் பலசாலிகளாக இருந்தாங்க, அவங்கக்கிட்ட நாங்கள் அடிமைப்பட்டு கிடந்தோம்னு சொல்கிறது பெருமையாக, இன்றைக்கி பாரதம் தலை நிமிர்ந்து தரணியில் நிற்கிறது அப்படின்றத நினைவு கூறுறது சரியாக இருக்குமா? யோசிச்சு பாருங்களேன். அதுக்கு தான் நான் யோசித்தேன், இந்த ஆகஸ்ட் 15ஆவது நாளை சுதந்திர தினம்னு இனி நம்ம சொல்ல வேண்டாம். அந்த சுதந்திரம் அப்படின்ற வார்த்தையை தூக்கிட்டு இந்திய தேசிய திருநாள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். த இந்தியன் நேஷ்னல் டே, இந்தியன் நேஷ்னல் டே, இந்திய தேசிய திருநாள். நம்ம நாடு இந்தியான்ற ஒரு நாடு உருவானதுன்றது வந்து ஓகே, வெள்ளையர்கள்ட்ட முடிதாங்கனால நம்மளுடைய சுயாட்சியை நம்ம நாட்டுக்குள்ளே, அதாவது நம்மளுடைய மண்ணில் நம்மளுடைய சுயாட்சியை கொண்டு வரும். மக்கள் அடுத்தவங்கிட்ட அடிமையாக இல்லாமல் நம்ம சொந்த மக்களே நம்மளை ஆளுகிற ஒரு நிலைக்குள்ளே நம்ம வரோம், நம்ம சொந்த காலில் நிற்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது நம்ம நாட்டுடைய பெருமைக்கிற ஒரு நாள். அந்த பெருமைக்குரிய நாளை ஆங்கிலேயர்களுக்கு அந்த மேன்மையை கொடுத்து நம்ம ஏன் விடுதலை பெற்றோன்னு சொல்கிறோம்? வேண்டாம், அதை மாற்றிப்போம். நாங்கள் தரணியில் தலை நிமிர்ந்த நாள் என்று, நாங்கள் தரணியில் வெற்றி பெற்ற நாள் என்று, நாங்கள் தரணியில் உயர்ந்த நாள் என்று. சுதந்திரம்னு சொல்லும்போது அங்கே உங்கள் தோல்வி, அதாவது ஒருத்தங்கிட்ட, அதாவது நீங்கள் வெற்றி தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது எப்படி சொல்கிறீங்க? ஒருத்தன் பலசாலியாக இருந்தேன், அவன் கையிலேருந்து நான் தப்பிச்சு வந்தேன்னு தான் சொல்கிறது தான் சுதந்திரன்ற வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். ஒருத்தன் பலசாலி இருந்தான், அவன் கையிலேருந்து நான் தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி சொல்ல வேண்டாம். நான் வெற்றி பெற்றேன், நான் வெற்றியாளன். ஆங்கிலேயன் பலசாலியாக இருந்தான், இன்று இல்லை.
நான் இன்று பலசாலியாக இருக்கிறேன். அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னா இந்திய தேசிய திருநாள்ன்ற வார்த்தை. ஸோ இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணும் அவசியம் இல்லை. ஆனால் சுதந்திர வார்த்தை பயன்படுத்த வேண்டான்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். இது என்னுடைய கருத்து. இது நான் யோசிச்சதின் விளைவாக எனக்கு கிடைச்ச ஒரு கருத்து தான் இது. ஓகேங்களா? இது என்னோட சொந்த அபிப்பிராயம். இது உங்கள் மேலே திணிக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, எத்தனை பேர் ஆமோதிக்கல. சுதந்திர தினம்னு சொல்கிறது சரியாக இருக்குமா, இல்லை இந்திய தேசிய திருநாள் சொல்கிறது சரியாக இருக்குமா? நாங்கள் வெற்றி பெற்றோம், நாங்கள் கொண்டாடுகிறோம், நாங்கள் கொண்டாட்டத்தை அனுபவிக்கிறோம், இந்த கொண்டாட்டத்தை நாங்கள் மகிழ்ச்சியாக நாடு முழுவதும் நாங்கள் கொண்டு செல்கிறோம். ஓகேவா? அதுக்கு வெள்ளைக்காரங்கன்றது நான் விடுதலை வாங்கினேன்னு எதுக்கு நான் சொல்லணும்? அந்த வார்த்தையை கட் பண்ணுவோமே. வெள்ளைக்காரங்கிட்ட தான் இப்போ நம்ம சுதந்திரத்தை வாங்கணும். உலகத்துக்கே தெரியும். சரித்திரத்தை புரட்டினாலும் இருக்க போது எந்த நாட்டுக்கு போனாலும் எல்லா சரித்திர ஏட்டில் இந்த விஷயம் இருக்கும். இந்த ஆகஸ்ட் 15 இந்தியா பிரிட்டிஷ்கிட்டேருந்து விடுதலை வாங்கிச்சு, வெள்ளையர்கிட்டேருந்து இந்திய பாரதம் விடுதலை பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்மளையே ஏன் அதை சொல்லிக்கணும்? நம்ம ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தோன்றதை நம்ம ஏன் சொல்லிக்கணும்? சரித்திரம் சொல்லிட்டு போட்டோம். ஆனால் நம்ம ஏன் திரும்ப திரும்ப இன்றைக்கி நடைமுறையில் அந்த வார்த்தை ஏன் பயன்படுத்தோம்? சரித்திரத்தில் இருந்துட்டு போட்டோங்க, வேணான்னு சொல்லலை. நம்ம நடைமுறையில் அந்த வார்த்தை வேண்டாம். சுதந்திரம் சொல்லும்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம அடிமை 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 என்பதை நாமே சொல்லிக் கொள்கிறோம். அது எனக்கு ஏற்புடையதாக இல்லை. நான் அதை ஒத்துக்கிறதா இல்லை. நான் ஒருவேளை 1947 முன்னாடி பிறந்திருந்தேன் அப்படின்னா 47 அன்னைக்கு கிடைச்சது நான் சுதந்திரம்னே சொல்லியிருக்க மாட்டேன், வெற்றி தினம்னு சொல்லி வச்சுருப்பேன். நீங்கள் உடனே டிவிக்கு பக்கம் போயிடாதீங்க. அவங்க நான் சொன்னதுனால தான் மேபி அவங்க அந்த பேர் கூட சஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். இல்லைனா திராவிட வெற்றி கழகம் பேர் அவங்க யோசிச்சிருக்கலாம். நடுவில் நான் ஒரு இடத்துல தமிழ்ன்றதை இன்க்ளூட் பண்ணும்போது எப்போ பார்த்தாலும் திராவிடனே போயிட்டுருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு நீங்கள் சிஎம் ஆகிட்டு எதுக்கு நீங்கள் திராவிடம் பற்றி பேசுகிறீங்க? திராவிடம் நீங்கன்னா கேரளாவுக்கு சர்வீஸ் பண்ண போகிறீங்களா, கர்நாடகாவுக்கு சர்வீஸ் பண்ணி போகிறீங்களா, இல்லை ஆந்திராவுக்கு தான் சர்வீஸ் பண்ண போகிறீங்களா? எதுக்கு திராவிடத்தை போடுறீங்க? தமிழ்னு போடுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். நம்ம சேனலில் கூட நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்படி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். விஜய் கட்சி பேர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி. அதனால் கூட திராவிடன்ற பேர் தமிழ்னு மாறி இருக்கலாம். அதனால தான் இவர் இந்த பக்கம் அந்த பக்கம் மத்தள மோடி அடி வாங்கிட்டு இருக்காரு. ஸோ டிவிகேன்றது திராவிட மாற்றம் டிவிகேன்னு அவங்க வச்சுருக்கலாம். டிவிகேன்றது தான் வந்திருக்கோன்றது எனக்கு தோணுது. ஏன்னா திராவிட வெற்றி கழகம் நம்ம யோசிச்சிருக்கலாம். மேபி நான் தமிழ்ன்றதை உள்ளே நுழைச்சதுனால அவங்க டிவிகேவாக மாறிட்டாங்க. என்ன சொல்கிறது, தமிழக வெற்றி கழகமாக மாறிட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேசலை. நான் சுதந்திரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி தினத்தை ஆகஸ்ட் 15 இனி சுதந்திர தினம்னு சொல்லாமல் வேறு நல்ல பேரை வச்சு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தோணுச்சு இந்திய தேசிய தினம்னு வைக்கலாம். ஏன்னா இது இந்திய நாட்டின் ஒரு மறக்க முடியாத அடையாள சின்னமான ஒரு நாள். ஏன்னா வெள்ளைக்காரனை நாட்டை விட்டு வெளியேற்றின நாள். ஸோ இது எனக்கு ஒரு சந்தோஷமான தினம். இதில் போய்ட்டு திரும்ப நான் அடிமையாக இருந்தேன் நான் ஏன் பாட்டு பாடணும், எனக்கு அந்த பாட்டை வேண்டாம், எனக்கு அடிமை முழக்கம் வேண்டாம், எனக்கு என்ன சொல்கிறது, நான் தலை நிமிரக்கூடிய ஒரு முழக்கம் தான் எனக்கு வேணும். அடிமை என்கிற முழக்கம் எனக்கு வேண்டாம், தலை நிமிரக்கூடிய ஒரு முழக்கம் தான் வேணும். அதை தான் இன்றைக்கி நான் முன்வைக்கிறேன். ஸோ இந்த நாளை நான் யோசிச்சிருக்கிறது எனக்கு மனசில் தோணுது இந்திய தேசிய திருநாள். அதுதான். இப்போ எப்படி நம்ம நேரு பிறந்தனால குழந்தைகள் தினம்னு கொண்டாடுறோம். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்தநாளை அவருடைய விருப்பத்தின் பேரில் ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். இப்படி பல பேரோட தினங்களை பல விஷயங்களுக்காக, அவங்க விருப்பப்பட்ட விஷயங்களுக்காக அந்த நாளில் நம்ம கொண்டாடுறோம். அதேமாதிரி சுதந்திர தினம்னு சொல்லாமல் அதை இந்திய தேசிய திருநாள் இல்லைன்னா ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ஸை தரக்கூடிய ஒரு நல்ல பேராக வச்சு நம்ம சொல்லுவோம். அடிமைத்தனத்தை வலியுறுத்தக்கூடிய சுதந்திரம்ன்ற வார்த்தை நம்ம பயன்படுத்த வேண்டாம். சுதந்திரம் பெற்றோம், அதை நான் மறுக்கலை. ஆனால் அந்த பேரை பயன்படுத்த வேண்டாம். நாம் ஒரு காலத்தில் தோற்றுக்கொண்டு இருந்தோம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நீக்கிவிட்டு நாம் இன்று வெற்றி பெற்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உள்ளே கொண்டு வருவோம். இந்திய தேசிய திருநாள்ன்றது என்னுடைய சிந்தையில் உதித்த அந்த ஒரு வார்த்தை. உங்களுக்கு அதை மாதிரி இந்த ஆகஸ்ட் 15க்கு வேறு ஏதாவது நல்ல பேராக கொடுக்கலாம், நம்ம பாரதத்துக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு பேராக கொடுக்கலாம் அப்படின்னா இந்த நாளுக்கு நீங்கள் என்ன பேர் கொடுப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்குதான்னு பார்ப்போம். பாரதம் இந்த வார்த்தையை கேட்கிறதா, இது சம்பந்தப்பட்ட என்ன சொல்கிற மாற்றங்கள் இந்திய அரசாங்கத்தில் பிரதிபலிக்கிறதான்னு பார்ப்போம். இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் மத்தியில் இதில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தான்னு பார்ப்போம். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அதாவது விருப்பத்தை தெரிவிச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு, இந்த காணொலிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சந்தாதாரராக மாறிடுங்க. நம்ம சேனலை பின்தொடருங்க. இன்னும் நிறைய வீடியோஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். தந்தையாசனுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நன்றி.